தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதியில் இன்று குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். சிவகாசியில் தீபாவளிக்கான இறுதிக்கட்ட பட்டாசு விற்பனை. உற்பத்தி குறைவால் தட்டுப்பாடு. திருப்பூரில் பல கோடி ரூபாய் துணிகள் தேங்கும் சூழல். வெளிமாநில வியாபாரிகள் வருகை குறைவால் விற்பனை சரிவு. ஆம்னி பேருந்துகளில் தீபாவளி பயணச்சீட்டு முன்பதிவு. இந்த ஆண்டு பயணம் செய்வோரின் எண்ணிக்கை பெருமளவு குறைந்துள்ளதால் விற்பனை மந்தம். கிருஷ்ணகிரி சுற்றுப்புறங்களில் புகையான் நோய் தாக்குதலால் கருகும் நெற்பயிர். பயிரை பாதுகாக்க வேளாண் துறை அதிகாரிகள் விவசாயிகளுக்கு ஆலோசனை. கம்பம் பள்ளத்தாக்கு பகுதியில் பல ஆயிரம் ஏக்கர் பரப்பளவில் திராட்சை சாகுபடி. தொடர் மழையால் திராட்சை பழுப்பதற்கு காலதாமதம் ஏற்படுவதாக விவசாயிகள் கவலை. திருப்பூரில் சத்துணவு திட்டத்தின் கீழ் மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட முட்டைகள் கெட்டுப்போய் இருந்ததால் பெற்றோர் அதிர்ச்சி. புதுச்சேரி அரசு ஊழியர்களுக்கு 3% அகவிலைப்படி உயர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜூலை 1ஆம் தேதி முதல் முன் தேதியிட்டு வழங்கப்பட உள்ளது. சூடானில் பிரதமர் அப்துல்லா ஹம்தோக்கை கைது செய்த ராணுவம் இடைக்கால அரசை கலைத்து ஆட்சியை கைப்பற்றியுள்ளது. சூடானில் ராணுவத்தின் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆயிரக்கணக்கானோர் தெருக்களில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கர்நாடகாவில் நவம்பர் 2ஆம் தேதி முதல் தொடக்க பள்ளிகளை முழு நேரம் திறக்க அம்மாநில அரசு முடிவு செய்துள்ளது. நடப்பாண்டிற்கான நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் நவம்பர் மாத இறுதியில் தொடங்கப்படலாம் என்று தகவல் வெளியாகியுள்ளது. சீனாவில் கோவிட் பரவல் அதிகரித்து வரும் நிலையில் 5 மாகாணங்களில் 3 முதல் 11 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு கொரோனா தடுப்பூசி கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இந்தியா இலங்கை இடையே பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் விதமாக இரு நாட்டு கடற்படையினரும் கூட்டு பயிற்சிகளில் ஈடுபட உள்ள நிலையில் இந்திய போர்க்கப்பல்கள் இலங்கை கடல் பகுதிக்கு சென்றுள்ளன. இந்தியாவில் புதிதாக கண்டறியப்பட்டுள்ள AY4.2 உருமாறிய கொரோனா தொற்று வேகமாக பரவும் தன்மை இருந்தாலும் ஆபத்தானது இல்லை என ICMR விளக்கம் அளித்துள்ளது. வாட்ஸ்அப் செயலி விரைவில் பயனர்களிடம் அடையாள ஆவணங்களை கேட்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளர் பதவிக்கு ராகுல் டிராவிட் விண்ணப்பித்துள்ளார் என செய்தி வெளியாகியுள்ளது. உலகக்கோப்பை போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் தென்னாப்பிரிக்க அணி 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகளில் அடுத்த 4 நாட்களுக்கு மழை தொடரும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதியில் இன்று குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் எனவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக நீலகிரி, திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், மதுரை மாவட்டங்களில் நாளை ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும்,
மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழையும், கடலோர மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள் மற்றும் புதுவை, காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதியில் அடுத்த 24 மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக உள்ளதால் அடுத்த 2 நாட்களுக்கு தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என தெரிவித்துள்ள வானிலை மையம் மீனவர்கள் அந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. வடகிழக்கு பருவமழை தொடர்பாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுப்பது குறித்து அனைத்து மாவட்ட ஆட்சியருடன் தமிழக முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டார். இந்த ஆலோசனையில் அணைகளில் உடைப்பு ஏற்படாமல் இருக்க அவ்வப்போது உபரி நீரை வெளியேற்றி அணைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என தெரிவித்தார். நீர்வரத்து கால்வாய்களை தூர்வாரி ஆக்கிரமிப்புகளை அகற்றி நிலத்தடி நீரை செறிவூட்டவும், வெள்ள பாதிப்புகளை தவிர்க்கவும் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள அறிவுறுத்தினார். மேலும் பருவமழை காலத்தில் பொதுமக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை இருப்பில் வைப்பதற்கும் நடவடிக்கைகளை எடுக்கவும் உத்தரவிட்டார். கனமழை காரணமாக திருவண்ணாமலை, காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் உள்ள ஏரிகள் உள்ளிட்ட நீர்நிலைகள் வேகமாக நிரம்பி வருகின்றன. அந்த வகையில் காஞ்சிபுரத்தில் உள்ள 57 ஏரிகளும், செங்கல்பட்டில் உள்ள 21 ஏரிகளும் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் 18 ஏரிகளும் அதன் முழு கொள்ளளவை எட்டியுள்ளன. இதனால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். முல்லை பெரியாறு அணை தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் மத்திய நீர்வள ஆணையம் தலைமையில் காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்றது. கேரளாவில் தொடர் மழை பெய்து வரும் நிலையில் முல்லை பெரியாறு அணையில் மழை காலத்தில் எவ்வளவு கன அடி நீரை சேமித்து வைக்க முடியும் என மத்திய நீர்வளத்துறை அமைச்சகம் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதற்காக அவசர ஆலோசனைக் கூட்டம் தேசிய நீர்வள ஆணையர் தலைமையில் நடைபெற்றது. உச்சநீதிமன்றத்தில் மீண்டும் முல்லை பெரியாறு அணை வழக்கு விசாரணைக்கு வர உள்ள நிலையில் தற்போது நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் AY4.2 வகை கோவிட் வைரஸ் இதுவரை கண்டறியப்படவில்லை என்று சுகாதாரத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னையில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட அவர், தமிழகத்தில் AY4.2 வகை கோவிட் வைரஸ் இதுவரை கண்டறியப்படவில்லை என்றும், இங்கு டெல்டா வகை கோவிட் மட்டுமே தற்போது வரை கண்டறியப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். பண்டிகை நாட்களில் ஆம்னி பேருந்துகளின் முன்பதிவு 1 மாதத்துக்கு முன்பே சூடுபிடிக்கும் நிலையில் இந்த தீபாவளிக்கு முன்பதிவு 70% வீழ்ச்சியடைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கு என்ன காரணம் என்பதை விரிவாக பார்க்கலாம். கொரோனா பாதிப்பால் கடந்த 2 ஆண்டுகளாக ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் பெரும் பாதிப்பை சந்தித்து வருகின்றனர். பேருந்துகளை இயக்க முடியாமல் சிறிய டிராவல்ஸ் நிறுவனங்கள் மூடி வரும் நிலையில் இந்த ஆண்டு தீபாவளி பண்டிகைக்கான முன்பதிவும் பெரும் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பெரிய ஆயுத பூஜையும் பெரிய விறுவிறுப்பாக இல்லை. தீபாவளியும் எப்படி இருக்குன்றது எங்களுக்கு சரியாக தெரில. ஆனால் இதுவரையிலும் சரியான புக்கிங் நடைபெறலை. ஒரு 30% புக்கிங் தான் ஆயிருக்கு. அதிகமாக பாதித்த தொழில் எங்களுடைய தொழில் தான், உங்களுக்கு நல்லாவே தெரியும். அது இல்லாமல் கடுமையான டீசல் விலை உயர்வு வேறு. இந்த நேரத்தில் இந்த தொழில் பாதிச்சு வருவது பக்கம்னாலும் டீசலும் அதிகப்படியான உயர்வுனால எங்களால் ஒன்றுமே சமாளிக்க முடியல. தமிழகம் முழுவதும் 4000 ஆம்னி பேருந்துகள் இயக்கிய நிலையில் இந்த ஆண்டு தீபாவளி நேரத்தில் 800 பேருந்துகள் மட்டுமே இயக்கும் நிலையில் இருப்பதாக உரிமையாளர்கள் கூறுகின்றனர். இப்போ எல்லா பஸ் ஓனரை போய் நிப்பாட்டிட்டாங்க. டீசல் 102 ரூபா விற்கிது. டீசல் 800 1000 ரூபா போட்டால் தான் சீட்டு கட்டுப்படி ஆகும். 400 500 ஏசி போட்டால் ஓட்ட முடியும். டீசல் 102 ரூபா விற்கிது. இதை எப்படி ஓட்ட முடியும்? ஓட்ட முடியல. ஏகப்பட்ட ஓனர் நிப்பாட்டிட்டாங்க. ஏகப்பட்ட வண்டி ஓட்டவே இல்லை. சும்மா பேருக்கு 100க்கு 30% வண்டி ஓடுது.
வழக்கமான பண்டிகை காலத்தில் இயக்கப்படும் ஆம்னி பேருந்துகளில் 1,25,000 பேர் பயணம் செய்துள்ளனர். ஆனால் தற்போதைய சூழலில் ஐடி ஊழியர்கள் வீட்டில் இருந்து பணிபுரிவது, பள்ளிகள் விடுமுறை உள்ளிட்ட பல காரணங்களால் முன்பதிவு செய்வது 70% குறைந்திருப்பதாக தெரிவிக்கின்றனர். தொடர்ந்து உயர்ந்து வரும் டீசல் விலை பெரும் அச்சுறுத்தலாக இருக்கும் நிலையில் இனி இந்த துறையை எப்படி மீட்டெடுக்க முடியும் என விழிபிதுங்கி காத்திருக்கின்றனர் ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள். திருப்பூரில் சத்துணவு திட்டத்தின் கீழ் மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட முட்டைகள் கெட்டுப்போன சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாநகராட்சிக்குட்பட்ட 18வது வார்டு வாவிபாளையம் பகுதியில் மாநகராட்சி தொடக்கப்பள்ளி செயல்பட்டு வருகிறது. தற்போது பள்ளிகள் திறக்கப்படாததால் மாணவர்களுக்கு சத்துணவு பொருட்களை மாதந்தோறும் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் அக்டோபர் மாதத்திற்கான பொருட்கள் வழங்கப்பட்டன. இதில் கொடுக்கப்பட்ட முட்டைகள் கெட்டுப்போய் புழுக்கள் இருந்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக விசாரித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என முதன்மை கல்வி அலுவலர் ரமேஷ் தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி சுற்றுப்புறங்களில் புகையான் நோய் தாக்குதலால் 100 ஏக்கர் நெற்பயிர்கள் கருகியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தற்போது முதல் போக சாகுபடி செய்யப்பட்டு நெல் பயிர்கள் அறுவடைக்கு தயாரான நிலையில் புகையான் நோய் தாக்குதலால் நெல் பயிர்கள் பாதிப்படைந்துள்ளது. கிருஷ்ணகிரி சுற்றுப்புறங்களில் பெய்யும் தொடர் மழை காரணமாக நெற்பயிர் புகையான் நோய் தாக்குதல் ஏற்பட்டு மூங்கில்புதூர், கங்கலேரி, பெத்ததாளப்பள்ளி, மாதேப்பட்டி போன்ற இடங்களில் சுமார் 100 ஏக்கருக்கு மேல் நெல் பயிர்கள் காய்ந்து கருகியுள்ளது. புகையான் நோயை கட்டுப்படுத்த மருந்து தெளிக்கும் பணியில் விவசாயிகள் ஈடுபட்டு வருகின்றனர். பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களுக்கு அரசு நிவாரணம் வழங்க விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். தேனி மாவட்டம் கம்பம் பள்ளத்தாக்கு பகுதிகளில் திராட்சை அறுவடை செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். தேனி மாவட்டம் கம்பம் பள்ளத்தாக்கு சுருளிப்பட்டி, காயமவுண்டன்பட்டி, நாராயணதேவன்பட்டி, அணைப்பட்டி, குள்ளப்பகவுண்டன்பட்டி ஆகிய பகுதிகளில் பல ஆயிரம் ஏக்கர் பரப்பளவில் திராட்சை சாகுபடி நடைபெற்று வருகிறது. ஆண்டு முழுவதும் திராட்சை கிடைக்கிறது. தற்போது இப்பகுதியில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் திராட்சை கொடிகளில் பிஞ்சுகள் பழுப்பதற்கு காலதாமதம் ஏற்படுகிறது. மேலும் திராட்சையை அறுவடை செய்ய முடியாத சூழலும் எழுந்துள்ளது. இது குறித்து திராட்சை சாகுபடியாளர்கள் கூறுகையில், தொடர் மழையால் திராட்சை கொடிகளில் பழுப்பதில் சிக்கல் நீடிப்பதாகவும், இதனால் அறுவடை செய்ய முடியவில்லை எனவும், அறுவடைக்கு தயாராக உள்ள பழங்களும் உடைவதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் விற்பனையும் மந்தமாக உள்ளதால் திராட்சை கிலோ ஒன்றுக்கு 25 ரூபாய்க்கு விலை போவதாகவும் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை துவங்கியதை அடுத்து ராமநாதபுரம் மாவட்டம் கடற்கரை கிராமங்களில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் அடுத்த சின்னப்பாலம், தோப்புக்காடு, தெர்வாடி தெற்று கடல் பகுதிகளில் வழக்கத்துக்கு மாறாக சுமார் 300 மீட்டருக்கு மேலாக கடல் உள்வாங்கியது. இதனால் அந்த பகுதியில் அரிய வகை பவளப்பாறைகள், நட்சத்திர மீன்கள், கடல் அட்டைகள் உள்ளிட்டவை கடலில் இருந்து வெளியில் தெரிந்தன. மேலும் பாம்பன் தெற்கு மீன்பிடி துறைமுகத்தில் நிறுத்தப்பட்டிருந்த நாட்டு படகுகள், பைபர் படகுகள் தரை தட்டி சேதமடைந்தன. இதனால் மீனவர்கள் படகுகளை இழுத்துச் சென்று பாதுகாப்பான இடத்தில் நிறுத்தினர். எனவே கடல் உள்வாங்கும் நேரங்களில் மீன்பிடி தொழில் பாதிக்காமல் இருக்க குருசடை தீவுக்கும் குந்துகாலுக்கும் இடையே உள்ள கடல் பகுதியை ஆழப்படுத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த பகுதி மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அடிக்கடி கடல் உள்வாங்கிரும், பெருக்கு வந்தா தான் கடலுக்கு போக முடியும். அதனால நாங்கள் கோரிக்கை வச்சிருக்கிறோம், இந்த கால்வாயை தோண்டி கொடுத்தா நம்ம போறதுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. இதுல இருந்து ஒரு 200 மீட்டருக்குள்ள கடல் உள்வாங்கும், தரை தட்டி வள்ளங்கள் நின்றும். எங்களுக்கு தொழிலுக்கு போறதுக்கு நிறைய பாதிப்பு இருக்குது. தேசிய திரைப்பட விருது வழங்கும் விழா டெல்லியில் நடைபெற்றது. இதில் இந்தியாவைச் சேர்ந்த பல சினிமா நட்சத்திரங்கள் பங்கேற்றனர். நடிகர் ரஜினி, விஜய் சேதுபதி, தனுஷ், இயக்குநர் பார்த்திபன், வெற்றிமாறன் உட்பட பல தமிழ் சினிமா நட்சத்திரங்கள் கலந்து கொண்டு தேசிய விருதை பெற்றனர். மதுரை அண்ணாநகர் பகுதியைச் சேர்ந்த குழந்தை நட்சத்திரமான நாகவிஷால் கேடி என்கிற கருப்புதுரை என்ற திரைப்படத்திற்காக சிறந்த குழந்தை நட்சத்திரத்திற்கான தேசிய விருதை பெற்றார். அதைத் தொடர்ந்து விமானம் மூலம் மதுரை திரும்பிய சிறுவன் நாகவிஷால் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், 15 வயதில் தேசிய விருது பெற்றது மகிழ்ச்சியாக உள்ளது எனவும் படிப்பையும் நடிப்பையும் தொடர உள்ளதாக கூறினார்.
தென் மாவட்டங்களில் வன்னியர் இடஒதுக்கீட்டின் கீழ் வரும் இடங்கள் பெரும்பாலானவை காலியாக இருந்த நிலையில் பிற்படுத்தப்பட்ட பிரிவு மாணவர்கள் சீர் மரபினரை கொண்டு அந்த இடங்களை நிரப்புவதற்கான உத்தரவை உயர்கல்வித்துறை வெளியிட்டுள்ளது. அதேபோல இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவு சீர் மரபினர் பிரிவில் காலியிடங்கள் இருப்பின் அதை வன்னியர்களை கொண்டு நிரப்பிட ஏதுவாகவும் திருத்தம் செய்து அரசிதழில் வெளியிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் நிலவும் உர தட்டுப்பாட்டை நீக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்து வந்தனர். இந்நிலையில் தமிழக அரசின் உத்தரவுப்படி இஸ்ரேல் நாட்டிலிருந்து கொண்டுவரப்பட்ட 27,000 டன் உரம் தூத்துக்குடி துறைமுக கிடங்கில் இறக்குமதி செய்யப்பட்டது. இதனை தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் செந்தில்ராஜ் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த பொட்டாஷ் உரம் 50 கிலோ மூட்டைகளாக தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களுக்கும் சாலை வழியாக அனுப்பும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும், தொடர்ந்து அனைத்து இடங்களிலும் உரம் தட்டுப்பாடு இல்லாமல் கிடைப்பதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். 27,000 டன் பொட்டாஷ் உரங்களையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு அனுப்பும் வேலை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து வேகமாக நம்ம இந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிறோம். ஸோ இந்த உரங்களை உடனடியாக பிரித்து, அதாவது 50 கிலோகிராம் கொண்ட மூட்டையாக நம்ம பிரித்து இதை ரோட்வே, அதாவது லாரிகள் மூலமாக பல்வேறு மாவட்டங்களுக்கு அனுப்பிக்கிட்டு இருக்கோம். வெளிமாநில வியாபாரிகள் வருகை மிக குறைவாக உள்ளதால் திருப்பூரில் ஆடைகளின் விற்பனை வெகுவாக குறைந்துள்ளது. இதனால் வியாபாரிகள் பெரும் கலக்கத்தில் உள்ளனர். இதற்கான காரணம் குறித்து தற்போது காணலாம். தீபாவளிக்கு இன்னும் சில தினங்களே உள்ள நிலையில் பட்டாசும் புத்தாடையும் வாங்க கடைவீதிகளை நோக்கி மக்கள் படையெடுத்து வருகின்றனர். ஆனால் புத்தாடைகளை மொத்தமாகவும் சில்லறையாகவும் விற்பனை செய்யும் திருப்பூர் காதர்பேட்டை பகுதியிலேயே 4 மடங்கு துணிகள் கூட விற்பனையாகாத சூழல் உள்ளது. வெளிமாநில வியாபாரிகளின் வருகை மிக குறைவாக உள்ளதால் பல கோடி மதிப்பிலான துணிகள் கடைகளிலேயே தேங்கி கிடக்கும் சூழல் உருவாகியுள்ளதாக வியாபாரிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். மொத்த விற்பனை மற்றும் சில்லறை விற்பனை என சுமார் 1500க்கும் மேற்பட்ட கடைகள் இயங்கி வரும் காதர்பேட்டையில் வழக்கமான தீபாவளிக்கான சுவடுகளில் 30% மட்டுமே தற்போது காணப்படுகிறது. வழக்கமாக பார்த்தீங்கன்னா தீபாவளி டைம், பொங்கல் டைம் எல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுவாக ஜனவரியிலேருந்து ஜூன் வரைக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குளிர் சீசன் வந்துடுச்சுன்னா கொஞ்சம் டல்லாக இருக்கும். தீபாவளி ஆர்டருக்குன்னு எல்லாம் மொத்தம் பொதுவாகவே வந்துடுவாங்க. ஆனால் இந்த வருஷமும் போன வருஷம் நல்லா தீபாவளிக்கு ஒன்றுமே இல்லை. வியாபாரமே ஒரு 70% இல்லை, ஒரு 30% தான் நடந்துட்டு இருக்குது. காதர்பேட்டையில் இயங்கும் சிறு கடையில் கூட தீபாவளி சமயத்தில் 10 லட்சம் ரூபாய்க்கு அளவிலான வர்த்தகம் நடைபெறும். ஆனால் கடந்த ஆண்டும் நடப்பு ஆண்டிலும் அதில் 1 மடங்கு விற்பனை கூட ஆகாத சூழல் ஏற்பட்டுள்ளதாக கூறுகின்றனர் விற்பனையாளர்கள். பர்ச்சேஸ் பண்ணிட்டு நம்ம போவாங்க. ஒரு நாளைக்கு எப்படி இருந்தாலும் 4 பேர் 5 பேர் 6 பேர் வருவாங்க. இப்போ 2 வருஷமாக சுத்தமாகவே இல்லைங்க. தீபாவளி வியாபாரத்தில் சுத்தமாக இல்லைங்க. பாருங்க, சரக்கு நிறைய வட்டிக்கு வாங்கி போட்டுருக்குது. சேல் இல்லை, வியாபாரிக்கு வரமாட்டேங்கிறாங்க. கேட்டால் கையில் காசு இல்லை. அங்கிருந்து இல்லாட்டி வாட்ஸ்அப்பில் போட்டு விடுங்க அப்படிங்கிறாங்க, காசு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு புரியாமல் இருக்கும். புதுக்கோட்டை பகுதியில் மழைநீர் புகுந்து பொதுமக்கள் விஷ ஜந்துக்கள் மற்றும் நோய் தொற்று ஆபத்துக்குள்ளாவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் புலிகுண்டு குளம் முள்ளூரிலிருந்து வரும் காட்டாற்று நீரால் நிறைந்து அதிலிருந்து வெளியாகும் தண்ணீர் மேட்டுப்பட்டி அருகே உள்ள திருநகர் குடியிருப்பு பகுதி முழுவதும் சூழ்ந்துள்ளதால் அப்பகுதியினர் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். இதனால் விஷ ஜந்துக்களின் தொல்லை மற்றும் நோய் தொற்றுக்கு ஆளாகும் நிலை ஏற்படுவதாகவும் அவர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். இது தொடர்பாக வாய்க்கால்களை அமைத்து தண்ணீர் தேங்காதவாறு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருநகர் பார்த்தீங்கன்னா திருக்கட்டளை பஞ்சாயத்தில் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சுமார் 100 குடும்பத்துக்கு மேலே இருக்காங்க, இந்த வசித்து வராங்க. இதில் பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு அதிகபட்சமாக ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் தான் மழை பெஞ்சிருக்கும். அந்த 2 மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா மழை தண்ணி பார்த்தீங்கன்னா இவ்வளோ தேங்கி இருக்குது. யாரும் பசங்க யாரும் ஸ்கூலுக்கு போக முடியல, வேலைக்கு போக முடியல. அந்த மாதிரி ஒரு தனி தீவு மாதிரி திருநகர் தீவு மாதிரி மாறி இருக்கு.
அடுத்த கட்டமாக என்னன்னா நாங்கள் போய் போராட்டம் பண்ணணும்னு தான் இருக்கிறோம். எல்லாரும் மக்கள் எல்லாம் எங்கிட்ட நாங்கள் இங்கே 100 பேருக்கு மேலே குடியிருக்காங்க, 100 குடும்பத்துக்கு மேலே இருக்காங்க. இன்னும் இதோடைய எக்ஸ்டர்னல் ஏரியாலாம் இன்னும் நிறையா போயிட்டு இருக்கு. எல்லாரும் இது வழியாக தான் போய் வந்து ஆகணும். இங்கே இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங். அப்போ எங்களுக்கே இன்னும் இது வரைக்கும் செய்யவே இல்லை. 20 வருஷம் ஆச்சு நாங்கள் வந்து, இன்னும் எங்களுக்கே செய்யவே இல்லை. அப்போ அவங்களோட நிலைமையெல்லாம் எப்படி? அதனால தான் நாங்கள் போராட்டம் பண்ணி தான் அதை வாங்கணும்னு நினச்சா அடுத்த கட்டமாக அதை தான் செய்யலான்னு இருக்கோம். நாங்கள் விழுப்புரம் மாவட்டம் தென்பெண்ணை ஆற்றில் கட்டி முடித்த 1.5 மாதத்திற்குள் இடிந்து விழுந்த தடுப்பணையை மீண்டும் கட்டித்தர விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் தென்பெண்ணை ஆற்றில் கடந்த ஆண்டு சுமார் 25 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டு 1.5 மாதத்திற்குள் இடிந்து விழுந்த தடுப்பணையை மீண்டும் கட்டித்தர விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு மாவட்ட ஆட்சியர் மோகன் நேரில் சென்று உடைப்பு ஏற்பட்ட அணைக்கட்டு பகுதியில் பார்வை மேற்கொண்டார். அதன் பின்னர் பணிகள் விரைவில் தொடங்கும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது வரை தடுப்பணை சீரமைக்கப்படாததால் தண்ணீர் முழுவதுமாக வெளியேற்றப்பட்டு வருகிறது. இன்னும் ஒரு சில நாட்களில் வடகிழக்கு பருவமழை தொடங்கும் நிலையில் தண்ணீர் தேக்கி வைக்க விடாமல் முழுவதுமாக கடலில் சென்று கலக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கூடலூரில் பழங்குடியின மக்கள் பங்கேற்ற பாரம்பரிய பூ புத்தரி எனப்படும் கதிர் அறுவடை திருவிழா நடைபெற்றது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பனியர், காட்டு நாயக்கர், குறும்பர் உள்ளிட்ட பழங்குடியின மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். இங்கு வாழும் இந்த மக்கள் பூ புத்தரி எனப்படும் கதிர் அறுவடை திருவிழாவை பாரம்பரியமாக வருடந்தோறும் கொண்டாடி வருகின்றனர். இந்த ஆண்டிற்கான கதிர் அறுவடை திருவிழா கூடலூர் அருகே உள்ள புத்தூர் வயல் பகுதியில் நடைபெற்றது. கடந்த 10 நாட்களாக விரதமிருந்த பனியர் சமுதாய இளைஞர்கள் வயலில் பாரம்பரிய பூஜைகளை செய்து நெற்கதிர்களை அறுவடை செய்து கோவிலுக்கு எடுத்துச் சென்று வழிபட்டு நெற்கதிர்களை ஊர் மக்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டது. இதில் பனியர் இன பழங்குடியின பெண்கள் அவர்களது பாரம்பரிய இசைக்கு ஏற்ப நடனமாடினர். இந்த ஆண்டு கொரோனா காரணமாக மக்கள் பெருமளவில் பங்கேற்காததால் எளிமையாக இந்த திருவிழா கொண்டாடப்பட்டது. இந்த புத்திரி திருவிழாங்கிறது முன்னொரு காலத்திலிருந்து நடந்து வந்தது. அது பயங்கரமாக கூட்டமாக இருக்கும். ஆயிரக்கணக்கான ஆளுங்க சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு திருவிழாவாக இருந்தது. இதுக்கு இப்பொழுது கொரோனா என்கிற ஒரு தொற்று நோயால் அதனால் மக்கள் கூட்டம் கம்மியாக இருக்குது. மக்கள் வெளியே வர்றதுக்கு அச்சப்பட்டு பயந்து நிற்கிறாங்க. அதனால் கூட்டம் ரொம்ப கம்மியாக இருக்குது. முன்னெல்லாம் ஆயிரக்கணக்கு மக்கள் இருப்பாங்க. தீபாவளி பண்டிகை நெருங்குவதையொட்டி சென்னையின் முக்கிய வணிக பகுதிகளில் பொதுமக்களின் கூட்டம் அதிகமாகவே காணப்படுவதால் பொதுமக்கள் மிகவும் கவனமுடன் இருக்கும்படி தமிழக அரசு அறிவுறுத்தியுள்ளது. சென்னை புரசைவாக்கத்தில் வேப்பேரி போக்குவரத்து போலீசார் சார்பில் கொரோனா விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் குறிப்பாக கல்லூரி மாணவ மாணவிகள் மைம் நிகழ்ச்சி மூலம் முகக்கவசம் அணிவதன் அவசியம், தனிமனித இடைவெளி, தடுப்பூசியின் அவசியம் குறித்தும் பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இந்நிகழ்ச்சியில் கீழ்ப்பாக்கம் காவல்துறை துணை ஆணையர் கார்த்திகேயன் கல்லூரி மாணவ மாணவிகளுடன் சேர்ந்து பொதுமக்களுக்கு முகக்கவசங்களை வழங்கி கொரோனா விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் ஒன்றியம் குடிமேனஹள்ளி ஊராட்சிக்குட்பட்ட பன்னந்தோப்பு என்னுமிடத்தில் பள்ளி கட்டிடம் கட்ட எதிர்ப்பு தெரிவித்து 100க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் கூடியதால் பரபரப்பு ஏற்பட்டது. தேவிரஹள்ளி கிராமத்தில் இயங்கி வரும் அரசு நடுநிலைப் பள்ளி 2017ஆம் ஆண்டு உயர்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டது. இந்த பள்ளிக்கு புதிய கட்டிடங்களை கட்ட தேவிரஹள்ளி கிராமத்தில் போதிய இடம் இல்லாத காரணத்தால் பன்னந்தோப்பு என்னும் பகுதியில் அரசுக்கு சொந்தமான இடத்தில் கட்டிடம் கட்ட முடிவு செய்யப்பட்டது. இந்த இடத்தில் புதிய கட்டிடம் வந்தால் அங்கிருக்கும் பனைமரங்கள் அழியும் என்பதால் கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர். ஆத்திக்குளம் பகுதியில் பிளாஸ்டிக் குடத்திற்குள் தலைமாட்டிய நிலையில் உயிருக்கு போராடிய நாய் மீட்கப்பட்டது. மதுரை ஆத்திக்குளம் பகுதியில் சுற்றித் திரிந்த திருநாய் ஒன்றின் தலை குடத்திற்குள் மாட்டிக்கொண்டதால் அந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் குடத்தினை பாதியாக அறுத்து மீட்க முயன்றுள்ளனர். இருப்பினும் குடத்தின் வாயின் பகுதியில் கழுத்து பகுதி சிக்கியதால் நாய் அவதிப்பட்டு அங்கும் இங்கும் ஓடியுள்ளது. இந்நிலையில் விலங்கு நல ஆர்வலர் சாய் மயூர் என்பவருக்கு தகவல் கொடுக்கப்பட்டது. பல மணி நேர போராட்டத்திற்கு பிறகு அவர் நாய் வலையை பயன்படுத்தி நாயை பிடித்து கழுத்தை இறுக்கிக் கொண்டிருந்த பிளாஸ்டிக் குடத்தின் வாயில் பகுதியை அறுத்து நாயை மீட்டார்.
சாய் மயூரின் இந்த செயலுக்கு அந்த பகுதி பொதுமக்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர். திருச்செங்கோடு கூட்டப்பள்ளி காலனியில் வீட்டுக்குள் புகுந்த கண்ணாடி விரியன் பாம்பை தீயணைப்புத் துறையினர் பிடித்தனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு கூட்டப்பள்ளி காலனியைச் சேர்ந்தவர் கோபிநாத். இவரது வீட்டில் புகுந்த கண்ணாடி விரியன் பாம்பு இரையை விழுங்கிய நிலையில் இருந்துள்ளது. இதனை கண்ட கோபிநாத் திருச்செங்கோடு தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் கொடுத்தார். தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் இரையை விழுங்கியதால் ஊர்ந்து செல்ல முடியாமல் தவித்த பாம்பை பிடித்தனர். பின்னர் அந்த பாம்பை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விட தீயணைப்புத் துறையினர் எடுத்துச் சென்றனர். சேலம் மாவட்டம் மேட்டூரை அடுத்த மேச்சேரி குக்கல்பட்டி கிராமத்தில் கூட்டு குடிநீர் திட்டத்திற்காக நீர் அழுத்த முறிவு தொட்டி கடந்த 2018ஆம் ஆண்டு கட்டப்பட்டது. மக்களுக்கு சுத்திகரிக்கப்பட்ட காவிரி குடிநீர் வழங்குவதற்காக செயல்படுத்தப்பட்ட இத்திட்டம் பயன்படுத்தப்படாமல் இதுவரை காட்சிப் பொருளாகவே இருப்பதாக மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் அவற்றை விரைவில் பயன்பாட்டுக்கு கொண்டுவர அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காரியாபட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த தொடர் மழை காரணமாக குடியிருப்புகளுக்குள் வெள்ள நீர் புகுந்தது. விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே உள்ள நரிக்குறவர் காலனியில் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்து பொருட்கள் அனைத்தும் மழைநீரால் அடித்து செல்லப்பட்டது. இதையடுத்து இந்த பகுதியில் இருந்த 300க்கும் மேற்பட்ட நரிக்குறவர்கள் அருகில் உள்ள பேருந்து நிறுத்தத்தில் தஞ்சம் அடைந்தனர். மழைநீர் வடியாமல் வீடுகளில் தேங்கி நிற்பதால் அப்பகுதி மக்கள் அவதியடைந்துள்ளனர். மீட்பு பணிக்கு காவலர்கள் மற்றும் வருவாய்த்துறையினர் விரைந்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த அணைப்பாளையம் புறவழி சாலை வழியாக தேங்காய் நாரை ஏற்றிக் கொண்டு லாரி ஒன்று சென்று கொண்டிருந்தது. அப்போது தேங்காய் நார் மீது மின்கம்பி உரசி உள்ளது. இதனால் கொழுந்துவிட்டு பற்றி எரிந்த தீ லாரி முழுவதும் பரவி முற்றிலும் எரிந்து சேதமானது. இதுகுறித்து வந்த தீயணைப்பு துறையினர் தீயை அணைத்தனர். மேலும் இச்சம்பவம் தொடர்பாக ராசிபுரம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அடுத்துள்ள பட்டூர் கிராமத்திலிருந்து மாவட்டத்தில் உள்ள பஞ்சமி நிலங்களை மீட்டெடுத்து தாழ்த்தப்பட்ட விவசாயிகளுக்கு வழங்க வலியுறுத்தி தமிழக விவசாய மக்கள் கட்சியினர் நடைபயணம் மேற்கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனிமுருகன் கோவிலில் இந்து சமய அறநிலைத்துறை முதன்மை செயலாளர் சந்திரமோகன் பழனிக்கு வருகை தந்தார். தொடர்ந்து கும்பாபிஷேக பணிகள் குறித்து விசாரித்த அவர் அன்னதான கூடம் உட்பட பல பகுதிகளை ஆய்வு செய்தார். மதுரை வைகை ஆற்றில் கள்ளழகர் எழுந்தருளக்கூடிய பகுதிகளான ஆழ்வார்புரம் உள்ளிட்ட வைகை ஆற்றின் கரையோர பகுதிகளில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டுமென மாநகராட்சி ஆணையாளர் கார்த்திகேயன் உத்தரவிட்டிருந்தார். அதன் பேரில் ஆக்கிரமிப்புகள் அகற்றும் பணிகள் நடைபெற்றது. அப்போது ஏவி பாலத்தின் கீழ்ப்பகுதியில் வைகை ஆற்று கரையோரத்தில் ஆக்கிரமிப்பு பகுதியில் கட்டப்பட்டிருந்த சுற்றுச்சுவரை ஜேசிபி இயந்திரம் மூலம் இடித்து அகற்றினர். இதனைத் தொடர்ந்து கரையோரங்களில் இருந்த ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டது. ராமநாதபுரத்தில் அரசு மற்றும் தனியார் துறைகளில் சம வாய்ப்பு கொள்கை அரசாணைப்படி தங்களுக்கு 5% வேலைவாய்ப்பு பெற்றுத்தரக் கோரி அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் சங்கம் சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடைபெற்றது. தமிழகத்தில் கடந்த 2020ஆம் ஆண்டிற்காக சிறந்த காவல் நிலையமாக தேர்ந்தெடுக்கப்பட உள்ள பட்டியலில் 3 போலீஸ் நிலையங்களில் பெரம்பலூர் போலீஸ் நிலையமும் இடம்பெற்றுள்ளது. அந்த வகையில் தமிழக போலீஸ் டிஜிபி அலுவலகத்திலிருந்து ஐஜி கணேசமூர்த்தி நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பதிவேடு பராமரிப்பு, பொதுமக்கள் வரவேற்பு, தூய்மை உள்ளிட்டவைகளை ஆய்வு செய்தார். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள சோத்துப்பாறை அணையிலிருந்து கடந்த 15ஆம் தேதி பாசனத்திற்கு நீர் திறக்கப்பட்டது. இதில் புதிய ஆயக்கட்டு வாய்க்காலில் உடைப்பு ஏற்பட்டு பாசனத்திற்கு நீர் செல்லாத நிலை ஏற்பட்டது குறித்து செய்திகள் வெளியாகின. இதையடுத்து பெரியகுளம் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் துரித நடவடிக்கை மேற்கொண்டு வாய்க்காலில் ஏற்பட்ட உடைப்பை சீரமைக்கும் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர்.
ராமநாதபுரத்தில் பழமை வாய்ந்த தொன்னை குருசாமி கோவிலின் கதவை உடைத்து 1.5 அடி உயரமுள்ள துர்க்கை சிலையை அடையாளம் தெரியாத நபர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தஞ்சை மாவட்டத்தில் பட்டுக்கோட்டை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக நல்ல மழை பெய்தது. இதன் காரணமாக தீபாவளி கடை அமைத்து விற்பனை செய்யும் விற்பனையாளர்கள் கடும் பாதிப்படைந்துள்ளனர். கோவையில் மாவட்ட அளவிலான வங்கிகள் குழு மற்றும் அனைத்து வங்கிகளின் சார்பில் மாபெரும் வங்கிகள் சங்கமம் நிகழ்ச்சி நடைபெற்றது. வீட்டுக்கடன், வாகன கடன், கல்விக் கடன், விவசாய கடன், சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு கடன், முத்ரா கடன், தனிநபர் கடன் உள்ளிட்ட பல்வேறு கடன் வசதிகள் பொதுமக்கள் சுலபமாக பெறுவதற்காக இந்த கண்காட்சியில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி நலம் பாரம்பரிய விவசாய அறக்கட்டளை சார்பாக குறுங்காடுகள் வளர்க்கும் திட்டத்தின் கீழ் 3 கிராமங்களில் மரக்கன்றுகள் நடும் விழா இன்று நடைபெற்றது. நிம்மேலி கிராமத்தில் நடைபெற்ற விழாவில் தமிழக சுற்றுச்சூழல் அமைச்சர் மையநாதன் கலந்து கொண்டு மரக்கன்றுகள் நட்டு குறுங்காடு வளர்ப்பு திட்டத்தை துவக்கி வைத்தார். தீபாவளி மற்றும் பேரிடர் காலங்களில் பாதுகாப்பு குறித்து எடப்பாடி தீயணைப்புத் துறையினர் சார்பில் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களிடையே தீ தடுப்பு விழிப்புணர்வு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. மதுரை செல்லூர் அஹிம்சாபுரத்தைச் சேர்ந்த சிவரஞ்சனி என்ற பெண் ஜவுளி கடையிலிருந்து வெளியே வந்தபோது எதிரில் வந்த பெண் ஒருவர் சிவரஞ்சனியின் பர்ஸை பறித்து சென்றார். அதில் 1 பவுன் மோதிரம், 10,000 ரொக்கம் இருந்துள்ள நிலையில் சிவரஞ்சனி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். பின்னர் சிவரஞ்சனி திருடிய பெண்ணை பிடிப்பதற்காக அதே பகுதியிலேயே நின்று கொண்டிருந்த போது திருடிய பெண்ணை பார்த்த அவர் அவரை பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளார். அப்பெண்ணை கைது செய்து அவரிடம் திருடிய நகை மற்றும் பணத்தை கைப்பற்றி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.